நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். கண்ணியம் நிறைந்த பெரியோர்களே, இன்றைக்கு சூரத்துல் அன்பியா, நபிமார்களுடைய சூரா. பல நபிமார்களை பற்றி அழகான முறையிலே அவர்களுடைய படிப்பினை தரும் வாழ்க்கை சம்பவங்களில் சிலவற்றை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அதிலே ஒன்று மட்டும் இங்கே நாம் கவனிக்க வேண்டும். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அதிகாரத்தை அல்லாஹ் வழங்கியிருந்தான். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்ப்பை வழங்குவதற்கான ஒரு பொறுப்பையும் அல்லாஹ் வழங்கியிருந்தான். ஒரு நாள் நடந்த சம்பவம் இது. யஹ்குமானு ஃபில் ஹர்சி, ஒரு தோட்டம். இது நஃபஷத் ஃபீஹி கனமுல் கௌம், அந்த சமூகத்தை சார்ந்த ஒருவருடைய ஆடு அந்த தோட்டத்திலே ராத்திரி நேரத்திலே அனுமதி இல்லாமல் வந்து செடிகளை எல்லாம் மேய்ந்து விட்டது. இந்த செய்தி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்திலே வந்தது. வகுன்னா லிஹுக்மிஹிம் ஷாஹிதீன், நாம் அவர்களுடைய இந்த தீர்ப்புக்கு சாட்சியாளர்களாக இருந்தோம். என்ன தீர்ப்பு? ஆடு தோட்டத்தை மேய்ந்து விட்டது. இந்த ஆட்டுக்கு ஒரு விலை, தோட்டத்துக்கும் ஒரு விலை. இதுக்கு அரபியில் தவாத்துல் கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதனுடைய விலையும் அதனுடைய விலையும் பார்க்க போனால் அவனுக்கு ஏற்பட்ட நஷ்டத்துக்கு இவன் தன்னுடைய பொருளிலிருந்து நஷ்ட ஈடு கொடுக்கணும். அப்போ தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஆடுகளை எல்லாம் தோட்டக்காரனிடத்திலே கொடுத்து விடு. ஏனென்றால் தோட்டக்காரனுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த நஷ்டத்தை ஈடுகட்டுவதற்காக வேண்டி ஆட்டுக்கு சொந்தக்காரன் அந்த ஆட்டை ஒப்படைத்து விட வேண்டும் தோட்டக்காரனிடத்தில் என்று சொல்லி முடித்தார்கள். தீர்ப்பு வாங்கிட்டு 2 பேரும் போயிட்டாங்க. வழியில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பார்க்குறாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பார்க்குறாங்க. எங்கே வந்தீங்க, என்ன விஷயம், நடந்ததை சொன்னாங்க. நானாக இருந்திருந்தால் வேறு மாதிரி தீர்ப்பை சொல்லியிருப்பனே என்று சொன்னார்கள். எதுக்கும் வாங்க அப்படின்னு தந்தையிடத்திலே வந்தார்கள். தந்தையிடத்திலே சொன்னார்கள், தாங்கள் கொடுத்த தீர்ப்பு சட்ட ரீதியானது தான், ஆனால் என்னிடத்தில் வந்துருந்துச்சுன்னா அதுக்கு நான் வேறு தீர்ப்பை கொடுத்துருப்பேன். என்ன தீர்ப்புப்பா சொல்லு என்று கேட்டார்கள். ஆடு தோட்டத்தை மேய்ந்து விட்டது. தோட்டத்தில் இருக்கக்கூடிய செடிகளை எல்லாம் தின்று விட்டது. எனவே அந்த தோட்டத்தை ஆட்டுக்கு சொந்தக்காரனிடத்திலே கொடுத்து விட வேண்டும். அந்த தோட்டத்தில் இருக்கிற செடி பழைய நிலைமைக்கு வர்ற வரைக்கும் அதுக்கு நீர் பாய்ச்சி அதை பாதுகாத்து அந்த லெவலுக்கு வர்ற வரைக்கும் அவன் அதில் உழைக்க வேண்டும். இந்த ஆடு வைத்திருக்கக்கூடியவன் தோட்டக்காரனிடத்திலே ஆட்டை கொடுத்து விட வேண்டும். அந்த ஆடை வைத்து அவன் பால் கறப்பது, அதை பயன்படுத்தி கொள்வது, ஆனால் உயிரோடு வச்சிருக்கணும். அந்த ஆட்டிலிருந்து பயன்களை பெற்றுக்கொள்ளலாம். அது இவன் தோட்டத்தை திருப்பி கொடுக்கும்போது ஆடுகளை அவன் திருப்பி கொடுக்க வேண்டும். இப்படி வரும்போது ஆட்டுக்கு சொந்தக்காரனுக்கு எந்த நஷ்டமும் ஏற்படுவதில்லை. சில காலங்கள் கழித்து அவனுடைய ஆடு அவனுடைய கைக்கு வந்து விடுகிறது. தோட்டக்காரனுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடுகட்டுகிற முறையிலே செடியை அந்த குறிப்பிட்ட லெவல் வரையும் வளர்த்தி இவன் அவரிடத்திலே ஒப்படைத்து விட வேண்டும். யாருக்கும் எந்த நஷ்டமும் இல்லை, 2 பேருக்கும் அது பலன்தான், லாபந்தான் என்று சொன்னபோது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இது நல்லா இருக்கே இந்த தீர்ப்பு, இப்படி தான் இருக்கணும் என்று சொல்லி நான் என்னுடைய ஜட்ஜ்மெண்ட்டை
என்னுடைய தீர்ப்பை நான் மாற்றிக்கொள்கிறேன் என்று சொல்லி மாற்றினார்கள். இங்கிருந்து தான் ஃபுகஹாக்கள் சட்டம் எடுக்கின்றார்கள். ஒரு தீர்ப்பை, ஒரு ஃபத்வாவை கொடுத்ததற்கு பிறகு அந்த தீர்ப்புக்கு மாற்றமான ஒரு தீர்ப்பு அது சரிகாணப்படுமையானால், அதைவிட இது நல்லது என்று சரிகாணப்படுமையானால் அதை மாற்றிக்கொள்வதிலே தவறில்லை என்ற கருத்தை இங்கிருந்து தான் எடுக்கின்றார்கள். இந்த சம்பவத்தில் அல்லாஹ் சொல்லுவது ஒக்குல்லன் ஆத்தைனா ஹுக்குமன் வ இல்மன். தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கும் நுபுவத்தினுடைய இல்மை தந்தோம், தீர்ப்பளிக்கின்ற அதிகாரத்தை தந்தோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அதே போன்று தீர்ப்பளிக்கின்ற அதிகாரத்தை, நுபுவத்தினுடைய இல்மை தந்தோம். இந்த ரெண்டு பேரும் செய்தது சரிதான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஃபஃபஹம்னாஹா சுலைமான், இந்த தீர்ப்பை சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு நாம் விளக்கி தந்தோம். வகுல்லன் ஆத்தைனா ஹுக்மன் வ இல்மா. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் யாரையும் குறை சொல்லவில்லை. இவர்கள் செய்ததும் சரிதான், அவர்கள் செய்ததும் சரிதான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சட்ட ரீதியான ஒரு தீர்ப்பை வழங்கினார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை தவறு என்று சொல்லவில்லை. இந்த தீர்ப்பிலே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வழங்கிய தீர்ப்பிலே ரெண்டு பேருக்குமே ஆதாயம் இருக்கிறது என்ற அடிப்படையில் சண்டை சச்சரவுகள் வராமல் இருப்பதற்கும், ஒருத்தருடைய வயிறு எரிஞ்சு இன்னொருத்தர் ஆதாயம் அடையக்கூடிய அம்சம் அதில் இல்லை என்ற காரணத்தினால் ரெண்டு பேருக்குமே சுமூகமான ஒரு தீர்ப்பை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழங்கியதை அல்லாஹ் யாரையுமே ஏற்றத்தாழ்வாக சொல்லவில்லை. ரெண்டும் ஒரே தீர்ப்புத்தான், ரெண்டும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்த தீர்ப்புத்தான் என்று அல்லாஹ் பாராட்டுகிறான். இங்கிருந்து ஒரு விஷயம் முஃபஸ்ஸிரீன்கள் எடுக்கின்றார்கள். நபிமார்களிடத்திலேயும் கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கிறது. ஆனால் அந்த கருத்து வேறுபாடுகளை யாருமே அதை மோசமான முறையிலே இழிவுபடுத்தி யாரும் பேசவில்லை. அல்லாஹ்வே இந்த ரெண்டும் சரி என்று சரி காண்கின்றான், சரி என்று அறிவிக்கின்றான். அதே போன்றுதான் நபிமார்களுக்கு இடையிலேயும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கிறது. சஹாபாக்களிடத்திலேயும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாமுடன் போன நேரத்தில் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாமுடைய கருத்துக்கு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கருத்து மாற்றமாக இருந்தது. ரெண்டு பேருக்கு இடையிலே வாக்குவாதங்கள் எல்லாம் ஏற்பட்டன. கடைசியாக பிரிந்து போய்விடு என்று கோபப்பட்டு பேசும்போது தான் கடைசியாக அந்த மூன்று விஷயத்தையும் அவர்கள் விளக்கி கொடுத்தார்கள். சம்பவம் பெரியது. ஆக ரெண்டு பேருக்கு இடையிலே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா இந்த கருத்து வேறுபாட்டை ரெண்டுமே சத்தியம் என்ற வார்த்தையை அங்கே குர்ஆனிலே பதிவு செய்திருக்கிறார். சஹாபாக்களிடத்திலேயும் அப்படித்தான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கருத்தை கொள்ளுவார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதற்கு மாற்றமான வேறொரு கருத்தை கொண்டிருப்பார்கள். சில சமயத்திலே ரெண்டு பேருக்கு இடையிலே வாக்குவாதங்கள் எல்லாம் கூட நடைபெற்றிருக்கின்றன. ஆனால் ஒருவரை ஒருவர் மதிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். சஹாபாக்களிடத்திலே நிறைய கருத்து வேறுபாடுகள். ஹதீஸுகளிலேயும் ஹதீஸுகளை அறிவிக்கின்ற நேரத்தில் முஹத்திஸீன்களுக்கு இடையிலே கருத்து வேறுபாடுகள். சஹாபாக்களிலே சஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கருத்தை கொண்டிருந்தார்கள். காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வேறொரு கருத்தை கொண்டிருந்தார்கள். ஆனால் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட ஒருவர் மற்றவரை மதிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கருத்தை சொல்லுவார்கள். அதை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கருத்து வேறுபாடு இருந்தது. முஸ்தலிஃபாவிலே அரஃபாவில் லுஹுருடைய தொழுகை, அசருடைய தொழுகை ரெண்டையும் சேர்த்து வச்சு ஜம்மு தக்தீம் என்று தொழுவோம். முஸ்தலிஃபாவுக்கு வந்துட்டால் அங்கே தான் மக்ரிபையும் இஷாவையும் தொழுகணும், வழியில் தொழுவக்கூடாது. இதுக்கு ஜம்மு தஹீர்னு பேர். ரெண்டு ரக்காத்து தான். லுஹுர் 2 ரக்காத்து, அசர் 2 ரக்காத்து, மக்ரிபு 3, இஷா 2 சேர்த்து இந்த 5ஐயும் ஒன்றா தொழுகணும், அந்த 4ஐயும் ஒன்றா தொழுகணும். இதுக்கு ஜம்முன்னு சொல்கிறோம், கஸ்ருன்னு சொல்கிறோம். இதில்
உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உடன்பாடு கிடையாது. அவர்கள் 4 ரக்காத்தை தொழுவார்கள். ஆனால் 2 ரக்காத் என்பது என்ற கருத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள், மற்ற சஹாபிகளும் பெரும்பாலும் அதிலே தான் இருந்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள் என்பதை அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சில நேரத்திலே கடுமையான முறையில் கண்டித்திருக்கிறார்கள். இது என்ன இப்படி ஒரு கருத்து என்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ரக்காத்தை தொழுதிருக்கிறார்கள் என்று சொல்லுகிற போது அவர்கள் வேறொரு கருத்தை கொள்ளுகிறார்கள். சஹாபாக்களிலே ஒரு கூட்டம், ஒரு சிறிய கூட்டம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆதரவாக இருந்தாலும் கூட பெரும்பாலான சஹாபிகள், ஹலீஃபாக்கள் இந்த 2 ரக்காத்து கஸ்ரு என்ற கருத்தை கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒரு முறை ஹஜ்ஜுக்கு சென்றிருந்த நேரத்தில் அரஃபா முஸ்தலிஃபாவிலே காமத்து சொல்லப்படுகிறது. எல்லா சஹாபிகளும் நின்று 2 ரக்காத்து தொழுதார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் 2 ரக்காத்தை தொழுதார்கள். 4 ரக்காத்து என்று சொல்லக்கூடிய அவர் அந்த ஜமாஅத்திலே 2 ரக்காத்து தொழுகக்கூடியவர்களோடு சேர்ந்து அவர்களும் 2 ரக்காத்து தொழுதாங்க. அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு, என்ன நீங்கள் உங்களுடைய கருத்துக்கு மாற்றமாக இப்படி செய்கிறீங்களே என்று சொல்லும்போது அவர்கள் சொன்ன வார்த்தை கவனிக்க வேண்டும். அல் ஹிலாஃபு ஷர்ருன், கருத்து வேறுபாடு கொள்ளுவது மோசமான ஒன்று. கருத்து வேறுபாடு கொள்ளுவது மோசமான ஒன்று. எனக்கு ஒரு கருத்து இருக்கும், உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும், அதை வைத்து சண்டையிடுவது, அதை வைத்து பிரச்சனை செய்வது சமூகத்திற்கு நல்லதல்ல, சமுதாய ஒற்றுமைக்கு நல்லதல்ல என்ற வார்த்தையை தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். இதுபோன்று அவர்களுடைய வாழ்க்கையிலே பல இடங்களிலே இதுபோன்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். என்னால் ஒரு சமுதாயம் பிளவுபட்டு விடக்கூடாது என்ற வார்த்தையை அவர்கள் மரணிப்பதற்கு சில நாட்களுக்கு முன்னாலே பயன்படுத்தி இருக்கிறார்கள். இதே போன்றுதான் எஹ்ராம் கட்டிய நேரத்தில் நிக்காஹ் முடிப்பது கூடுமா அப்படின்னு ஒரு மசலா. எஹ்ராம் கட்டியிருக்கும் போது நிக்காஹ் முடிக்கலாமா? நிக்காஹ் முடிக்கலாம் அப்படின்னு ஒரு ஹதீஸ் வருது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிக்காஹ் முடிக்கலாம் அப்படின்ற கருத்து சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய காலா மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய நிக்காஹ் எஹ்ராமில் இருக்கும்போது நபி அவர்கள் நிக்காஹ் முடித்தார்கள். எனவே எஹ்ராமில் இருக்கும்போது நிக்காஹ் முடிக்கலாம்ங்கிற கருத்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய கருத்து. ஆனால் முடிக்கக்கூடாது என்ற கருத்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கருத்து. ஆனால் 2 பேரும் 2 கருத்தில் இருந்தார்களே தவிர இவர்களுடைய கருத்தை அவர்கள் மதித்தார்கள், அவர்கள் இவர்களை மதித்தார்கள். கருத்து வேறுபாடு ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த கருத்து வேறுபாட்டின் காரணத்தினாலே ஒருவர் மற்றவரின் மீது கோபம் கொள்வது, குரோதம் கொள்வது, பொறாமைப்படுவது, பகைமை பாராட்டுவது, கோஷ்டி சேர்த்து கொள்வது, இந்த வேலைகளிலே சஹாபாக்களும் இறங்கவில்லை, நபிமார்களும் இறங்கவில்லை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே வரவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலேயும் சஹாபாக்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடுகள் இருந்தனவே தவிர அதை பெரிதுபடுத்தவே இல்லை. யமாமாவுக்கு போருக்கு போகலாம் என்பது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய யோசனை. ஆனால் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் இப்போ தான் வஃபாத் ஆகியிருக்கிறாங்க, முசைலமத்துல் கல்லாபுங்கிறவன் தன்னை நபி அப்படின்னு சொல்லி பிதற்றிட்டு திரிகிறான். அதே போல் பலரும் சேர்ந்து அந்த கூட்டமாக இஸ்லாத்திலிருந்து முர்த்தத்தாகி போய் கொண்டிருக்கிறார்கள். பொருளாதார நிலையும் சரியில்லாமல் இருக்கிறது. இந்த நேரத்தில் ஒரு போர் தேவையா என்ற ஒரு கருத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முன்வைத்தார்கள். ஜக்காத்தை கொடுக்க மறுக்கின்றான். லவ் காத்திலன்ன மன் ஃபர்ரக பைன ஸலாத்தி வஸ்ஸகாத்தி, தொழுக வேற ஜக்காத்து வேறையா, 2க்கு இடையிலே பிரிக்கின்றவன் எவனோ அவனிடத்திலே நிச்சயமாக நான் போர் செய்தே தீருவேன் என்று சூளுரைத்து கொண்டு போருக்கு புறப்பட்டார்கள், போர் செய்தார்கள். கடைசியில் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், எனக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முடிவு தான் சரியான முடிவு என்பதை எனக்கு பின்னாலே புரிய முடிந்தது என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். சில கருத்துக்களை எல்லாம்
உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிலிருந்து பாடமாக எடுத்துக்கொள்வார்கள். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும், ஆனால் எல்லோரும் அவர்களை பின்பற்றுவார்கள். இப்படி கோஷ்டி சேர்த்து கொள்வது, என்னுடைய கருத்து வேறு, என்னுடைய கொள்கை வேறு, உன்னுடைய கொள்கை வேறு, நீ வேற நான் வேற என்று குடும்பத்திலே பிளவுபடுத்துவது, சமூகத்திலே பிளவுபடுத்துவது, மஹல்லாவை பிரிப்பது என்பது சஹாபாக்கள்கிட்டையும் கிடையாது, அதுக்கு பின்னாலேயும் கிடையாது. முஹத்திஸீன்கள்கிட்டையும் முஸ்லிம் ஷரீஃபில் ஒரு ரிவாயத்து வரும், அதை புகாரி இமாம் ஏற்றுக்க மாட்டாங்க. புகாரியில் ஒரு ரிவாயத்து வரும், அதை முஸ்லீம் இமாம் ஏற்றுக்க மாட்டாங்க. இருந்தாலும் ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் மதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ருக்குவில் கிராத்து ஓதலாமான்னு ஒரு மசாலா இருக்குது. கிராத்து நிலையில் தான் நின்று கிராத்து ஓதணும். ஒருத்தர் ருக்குவில் போய் சூரா ஓதுறான் அல்லது அல்ஹம்து ஓதுறான், ருக்குவில் போய் கிராத்து ஓதுறது கூடுமா? கூடாது. இப்படி ஒரு ஹதீஸ், அதை முஸ்லிம் இமாம் ரிவாயத்து செய்கின்றார்கள். ஆனால் அந்த ஹதீஸ் இமாம் புகாரி அவர்களுடைய நிபந்தனைப்படி அது நம்பத்தகுந்தது அல்ல என்ற காரணத்தினால் அந்த ஹதீஸை அவர்கள் ஏற்க மறுக்கின்றார்கள். அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஓதலாம். இப்போ ரெண்டு கருத்து வெளிவந்துருச்சு. இந்த ரெண்டு கருத்தினுடைய காரணம் என்னென்னா, இந்த ஹதீஸுடைய வழித்தடத்தில் இந்நாள் இருக்கிறாரு, இவர் பலகீனமானவர், எனவே இந்த ஹதீஸை நான் எடுக்க மாட்டேன் என்று இமாம் புகாரி அவர்கள் சொல்லுகிறார்கள். இல்லை, இந்த ஹதீஸு நம்பத்தகுந்த ஹதீஸ் தான் என்பதை வாதிக்கிறார்கள் இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இந்த ரெண்டு பேருடைய கருத்து வேறுபாட்டின் அடிப்படையிலே சட்டங்கள் ரெண்டும் வேறுபாடாக இருந்தாலும் கூட ஒருவர் ஒருவரை மற்றொரு மதிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். இதே போன்று பல நூற்றுக்கணக்கான மசாயில்கள், ஹதீஸுகள் இதெல்லாம் இடம்பெற்றிருக்கின்றன. அவர்கள் யாருமே கருத்து வேறுபாடு இருக்கிறது என்பதனால் ஒருவர் மற்றவரை அவமதிக்கவில்லை, குரோதம் கொள்ளவில்லை என்பதை பார்க்க முடிகிறது. இந்த நபிமார்களுக்கு இடையிலே கருத்து வேறுபாடு வந்தது என்ற இந்த ஹதீஸனுடைய தஃப்சீரிலே இப்படி ஒரு படிப்பினையை எழுதுகின்றார்கள். நபிமார்களுக்கு இடையிலே இருந்த அந்த கருத்து வேறுபாடு சகஜமானது, மனிதர்களுக்கு இடையிலே கருத்து வேறுபாடு தவிர்க்க முடியாதது. கருத்து வேறுபாடு இருக்கவே ஒருவரை ஒருவர் மதிக்க பழகிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு படிப்பினையை இதனுள் வைத்திருக்கிறார்கள். புரிந்து அமல் செய்வதற்குரிய தௌஃபீக்கை அல்லாஹ் தந்தருள்வானாக. ربنا تقبل دعاءنا وصلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تقصير أعمالنا إنك على كل شيء قدير. صل على النبي سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله عليه وسلم.